இப்போ இந்த தரவுகள்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்குது. மின்னணு முறையில் ஆய்வு செய்வதற்கு பதிவிறக்கம் செய்வதற்கு உண்டான எங்களுக்கு வசதியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து 30 நிமிஷத்தில் மொத்தத்தையும் எடுத்துருவோன்றாங்க. இந்த ஆக்சஸ் இருக்குது பாருங்கள், இதை தரமாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய தரவுகளும் பத்திரமாக இருக்கணும், தரவுகள் திருடப்படுதுன்றதை தடுக்கிறதுக்காக தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லே கொண்டு வந்திருக்கோம். அதுவே இன்னும் நடைமுறைக்கு வரல. தரவுகளை பாதுகாப்பதற்கென்றே ஒரு சட்டம் வரப்போகுது. அப்போ தான் வந்து ஆதாரை திருட முடியாது, தனிப்பட்ட தகவல்களை திருட முடியாது என்று பல சட்டங்களை இன்றைக்கி வந்து மின்னணு மூலமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஒரு மனிதனுடைய தரவு என்பது தான் அவனுடைய சொத்து. அதை வந்து இணையம் மூலமாக போய் திருடுறது, இமெயில் மூலமாக போய் திருடுறது, மொபைல் மூலமாக திருடுறது என்று பல வடிவங்களில் அந்த திருட்டுகள் நடக்கிறதால தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லே தேவைப்படுது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அமெரிக்காவை எடுத்துங்க. இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் பூரா அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான்னு பெருமையாக சொல்கிறோம். அறிவியலுடைய உச்சத்தில் அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து முன்னேறிய நாடாக வெளி உலகத்திற்கு அறியப்படுகிறது. அந்த நாடு இன்னை வரைக்கும் பேலட் பேப்பரில் தான் ஓட்டு போடுறான். எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படவில்லை. நீங்களாவது 140 கோடி பேர், அது வெறும் 30 கோடி கிட்ட தான் பாப்புலேஷன். அதில் வாக்காளர்கள் மட்டும் குழந்தைங்கள்லாம் கழிச்சா எவ்வளோ கம்மி. அப்போ அவன் மின்னணு முறையில் தேர்தல் நடத்தினா ஒரு நாளில் நடத்திடலாம். ஆனால் உலக ஒட்டுமொத்த அரசியலையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தையும் தன் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவே வாக்குச்சீட்டு முறையில் தான் போயிட்டு இருக்கு. அதை திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இதை வந்து திருடவே முடியாது, நாங்கள் வந்து டேம்பர் பண்ணவே முடியாது மெஷினை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பசங்கள்லாம் பண்ணி காமிச்சிட்டாங்க. இது டேம்பர் பண்ணவே முடியாதுன்னு கோர்ட்டில் போய் வந்து இது வந்து பிரமாண வாக்குமூலத்தை போட்டு தேர்தல் கமிஷன் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிக்கப்படாத 5ஆம் படையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை.